குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பிஸியா இருக்கீங்களா? டபுள் குஷியா இருக்கேன் சிஸ்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? வெரி குட். யோகா நல்லா வந்ததா? சூப்பரா இருந்துச்சு சிஸ்டர். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் உங்களை தான் கேட்கணும் நினைச்சேன். பரவாயில்ல பிரதர், இன்னைக்கு பரவாயில்ல. ஓகே சிஸ்டர். சரி, முரளி வாசிக்கலாம் இன்னைக்கு. அப்பா நிச்சய புத்தியை பத்தி ஸ்லோகன் சொல்லியிருந்தாரு சிஸ்டர். சூப்பரா இருந்துச்சு. நிச்சய புத்தி தான் உங்க வாழ்க்கையின் அஸ்திவாரம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுதான் மிக உயர்ந்த வாழ்க்கைக்கு ஆதாரமா இருக்குது அப்படின்னு. பேஸ்மெண்ட் போடும்போது பாத்தீங்கன்னா 4 பக்கம் பில்லர் வச்சு எடுப்பாங்க பாத்தீங்க இல்லையா? அதே போல 4 விஷயத்துக்கும் உங்களுக்கு நிச்சய புத்தி இருக்குன்னு சொல்லுவாரு. என்னன்னா ஆத்மா மீது நிச்சய புத்தி, பரமாத்மா மீது நிச்சய புத்தி, டிராமா மீது இன்னொன்னு பரிவாரம் மீது நிச்சய புத்தி. அந்த 4 பில்லரும் கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களோட வாழ்க்கை மிக சிரேஷ்டமா இருக்கும், அதாவது சிறந்த வாழ்க்கையா இருக்கும்னு சொல்லியிருந்தார். சரிங்க சிஸ்டர், நம்ம அதில் பார்க்கலாம். ஓகே பிரதர், போட மகா வாக்கியங்களை கேட்போம். 7/2/2025 காலை முரளி பாப்தாதா மதபான். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நடமாடும் போதும் சுற்றி வரும்போதும் நினைவில் இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். ஞானம் மற்றும் யோகம் மட்டுமே 2 விஷயங்கள் ஆகும். யோகம் என்றால் நினைவில் மற்றும் தொடர்பில் இருப்பது. ஆமா, ஒரு தலைப்பு ஞானம் யோகத்துக்கு அப்பா கொடுத்துருக்காங்க பிரதர். ஆமா, நினைவு மற்றும் அதான் ஞானம் மற்றும் யோகம், அதுதான் 2 முக்கியமான பொருளா இருக்குது. இப்ப யோகம்ன்றது நினைவு மற்றும் தொடர்பில் இருப்பது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ நடமாடும் போதும் சுற்றி வரும் போதும் தந்தை நினைவுல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நினைவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. ஓகே சிஸ்டர். அப்பா கேள்வி கேட்கிறாங்க, புத்திசாலி குழந்தைகள் எந்த வார்த்தையை வாயினால் பேச மாட்டார்கள்? பதில், எங்களுக்கு யோகத்தில் இருப்பதை கற்றுக் கொடுங்கள் என்று புத்திசாலி குழந்தைகள் சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. தந்தையை நினைவு செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டுமா என்ன? இது கற்பதற்கும் கற்றுத்தருவதற்குமான பாடசாலையாகும். நினைவு செய்வதற்காக என்றே அமர வேண்டும் என்பது இல்லை. நீங்கள் காரியங்களை செய்து கொண்டே தந்தையை நினைவு செய்வதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். இன்னைக்கு இந்த கர்ம யோகா பத்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா நினைக்கிறேன். யோகம். ஆமா ஆமா, நீங்க தந்தைய நினைவு செய்யறதுக்காக அமரணும்னு அவசியம் இல்ல, நடமாடும் போதும் சுற்றி வரும் போதும் நினைவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புத்திசாலி குழந்தைங்க என்ன சொல்ல மாட்டாங்க, எங்களுக்கு யோகா எப்படி செய்யணும் அப்படின்னு கத்து கொடுங்க அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு இருக்காரு. தந்தையை நினைவு செய்யறதுக்கு கற்று வேற கொடுக்கணுமா அப்படின்னு கேக்குறாரு. சரிங்க சிஸ்டர். அப்ப நினைச்சிட்டு போயிட்டு வர வேண்டியதானே. ஊஞ்சல் கயிறு, அதாவது ஊஞ்சல் கயிறு மாதிரி சொல்லுவாங்க, 2 பக்கம் இருக்க ஊஞ்சல் கயிறு ஞானம் யோகம்னு சொல்லுவாங்க. ஆமா, சொல்லுங்க பிரதர். அதுல ஆடிட்டே இருக்க வேண்டியதானே. இல்ல, ஆத்மான்னு பரமாத்மா நினைவு செய்யறதா உங்களுக்கு கஷ்டமா இருக்குது. உலகியல் தந்தை நினைவு செய்யறது இப்படி சொல்லி கொடுத்தா நினைவு செய்யறீங்க. அப்ப இதை மட்டும் நினைவு செய்யறதுக்கு மட்டும் என்ன சொல்லி கொடுக்கணும்னு சொல்றீங்க? அதான் புத்திசாலி குழந்தைங்க இப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறாரு. மத்த குழந்தைங்களும் ஒரு ஷாட் விட்டுருக்காங்க அப்பா. ஓம் சாந்தி. இப்போது ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். குழந்தைகள் அறிவார்கள், ஆன்மீக தந்தை இந்த ரதத்தின் மூலம் நமக்கு புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். இப்போது குழந்தைகளாகிவிட்டோம் என்றால் எனக்கு பாபாவை நினைவு செய்வதற்கு கற்றுக் கொடுங்கள் என்று தந்தைக்கோ அல்லது யாராவது சகோதரன் அல்லது சகோதரிக்கோ சொல்வது என்பது தவறாகும். சொல்வது என்பது, கேட்பது என்பது தவறாகும். நீங்கள் ஒன்றும் சின்ன பெண் குழந்தைகள் கிடையாது. இதையோ நீங்கள் அறிவீர்கள். அதாவது ஆத்மா என்பது முக்கியம், அதுவோ அழிவில்லாதது, சரீரம் அழியக்கூடியது, பெரியதோ ஆத்மாதான் இல்லையா? அஞ்ஞான காலத்தில் நாம் ஆத்மா, இந்த சரீரத்தின் மூலம் நாம் பேசுகிறோம் என்ற இந்த ஞானம் யாருக்கும் இருப்பதில்லை. நான் இதை செய்கிறேன் என்று தேக அபிமானத்தில் வந்துதான் பேசுகின்றனர். இப்போது நீங்கள் ஆத்மாபிமானி ஆகி இருக்கிறீர்கள். நீங்கள் சொல்றீங்களா பிரதர்? அந்த ஆத்மாபிமானி தேக அபிமானி அதை சொல்லியிருக்காரு. தேக அபிமானம் ஞானத்துல இப்பதான் நீங்க ஆத்மானு புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப வாய் மூலமா பேசக்கூடிய நான் ஆத்மா அப்படின்ற பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆத்மா அபிமானியா இருக்கணும். அஞ்ஞான காலத்துல எப்படி இருந்தீங்க? தேக அபிமானத்துல இருந்தீங்க அப்படின்னு சொல்றாரு. நான் இதை செய்கிறேன் அப்படிங்கிற தேக அபிமானத்துல வந்துதான் பேசுவீங்க. 2க்கும் வித்தியாசம் இருக்குங்க அப்படிங்கிறாரு. அதான் ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர். அஞ்ஞானத்துல இந்த சரீரம் தான் பேசுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப உள்ளுக்குள்ள இருக்கான் ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான் அரசாட்சி பண்ணிக்கிட்டு, அவனை உணருங்கன்னு அப்பா சொல்றாங்க நமக்கு. ஓகே பிரதர். நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகி இருக்கிறீர்கள். நீங்கள் அறிவீர்கள், நான் இந்த சரீரத்தின் மூலம்
பேசுகிறேன், கர்மம் செய்கிறேன் என்பதை ஆத்மா தான் சொல்கிறது. ஆத்மா என்பது ஆணாகும் பாபா பிரயோகிக்கிறார். இந்த வார்த்தை அதிகமாக சொல்லப்படுகிறது. என்னை யோகத்தில் இருக்க வையுங்கள் என சொல்கின்றனர். முன்னால் ஒரு அமர்கிறார். இந்த சிந்தனையோடு, அதாவது நாமும் பாபா நினைவில் அமர்வோம், இவர் கூட அமரட்டும். இப்போது பாடசாலை ஒன்றும் இதற்காக இல்லை. பாடசாலையோ படிப்பிற்காகவே உள்ளது. மற்றபடி இங்கே அமர்ந்து கொண்டு நீங்கள் நினைவு செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பது இல்லை. பாபாவோடு புரியுள்ளார். நடமாடும் போதும், சுற்றி வரும் போதும், அமரும் போதும், எழுந்திருக்கும் போதும் தந்தையை நினைவு செய்யுங்கள். இதற்கென்று விசேஷமாக அமர்ந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இப்படி சிலர் சொல்கின்றனர், ராம் ராம் என சொல்லுங்கள். ராம் ராம் என சொல்லாமல் நினைவு செய்ய முடியாதா என்ன? நடமாடும் போதும் கூட சொல்றீங்களா? இது படிப்பதற்கான பாடசாலையாகும். இங்க படிப்பு தான் சொல்லித்தர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யோகம் அப்படிங்கிறது நீங்க எங்கனாலும் அமர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. இங்கதான் அமர்ந்து செய்யணும் அப்படின்னு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராம் ராம்னு சொல்லிதான் நினைவு செய்வீங்களா என்ன? அது சொல்லாம நினைவு செய்ய முடியாதவங்களால அப்படின்னு கேக்குறாரு. ஓகே சார். அதாவது ஞானத்தை இங்கதான் உட்கார்ந்து அமர்ந்து படிக்க முடியும். இங்க செய்யணுங்கிறது இல்ல. நீங்க போகும்போது வரும்போது என்ன நினைச்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா, ஏன்னா படிக்கிறதுக்கு கவனம் கொடுத்து படிக்க வேண்டியதா இருக்கணும். யோகா செய்யும் போதுக்கும் கவனம் கொடுக்கணும். இருந்தாலும் எங்கனாலும் செய்ய முடியும் இல்லையா? ஆனா படிப்பு பாடசாலையில மட்டும் தானே படிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கர்ம யோகம்னு ஒண்ணு இருக்கிறது நமக்கு எவ்வளவு ஒரு பிளஸ் பாயிண்ட் இல்ல பிரதர். அவங்க எப்படி பாருங்க, வீட்டுல இருந்துகிட்டே நினைவு பண்றதுல இவ்வளவு பெரிய ராஜ்யம் வருதுங்கிறது ரொம்ப அதிசயமான விஷயம். இது ரொம்ப நமக்கு பகிர்ந்து அதோட அது நமக்கு நல்ல அட்வான்டேஜ், பிளஸ் பாயிண்ட். அது என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவிட முடியாத பாக்கியம் அது. பிரதர், நடமாடும் போதும் கூட நினைவு செய்ய முடியும். நீங்களோ கர்மம் செய்யும் போதும் கூட நினைவு செய்ய வேண்டும். நாயகி நாயகன் ஒன்றும் விசேஷமாக அமர்ந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் நினைவு செய்ய மாட்டார்கள். வேலை மற்றும் தொழில்கள் முதலிய அனைத்தையும் செய்ய வேண்டும். அனைத்தையும் செய்தவாறே தன்னுடைய நாயகனை நினைவு செய்து கொண்டே இருங்கள். அவரை நினைவு செய்வதற்காக என்றே எங்காவது சென்று அமர்ந்து கொள்ள வேண்டும் என்பது இல்லை. சொல்றீங்களா பிரதர்? பரப்பதான் நாயகன் நாயகி எப்படி நினைவு செய்வாங்க? ஒரு காதலன் காதலி எப்படி நினைவு செய்வாங்க? இங்க இருந்து பார்க்கும் போது என்ன காரியம் செய்துட்டு இருந்தாலும் அவங்க ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அது போல இந்த சிவபாபா இந்த நாயகனை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்காக தனிப்பட்ட முறையில போய் எங்கேயாவது ஒரு ஓரம் அமர்ந்துதான் நினைவு செய்யணும் அப்படின்னு இல்ல. காரியங்கள் செய்துட்டு இருக்கும்போது நினைவு செய்ய முடியும் இல்லையா உங்களால அப்படிங்கிறாரு. அது எப்படி உதாரணம் கொடுக்குறாரு பாருங்க. எப்படி அது இயல்பான நினைவா இருக்கணும் பாருங்க. ஒருத்தவங்களை நினைக்கிறவன் அப்படின்னா அது இயல்பாவே நினைவு இருக்குது இல்லையா? அதுக்கு கடுமையா உட்காந்துட்டு அமிர்த வேலையில நான் ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மா தந்தை நினைவு செய்யணும் அப்படின்ற ஒரு கடுமையான ஒரு சிச்சுவேஷனுக்கு போக வேண்டியது இல்ல அப்படின்றத சொல்றாரு பாருங்க. இந்த 4 to 4:45 ஏன் அந்த டைம் பிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னா, அன்னைய நாளுக்கு ஒரே சக்திகளை நம்ம எடுத்துக்கிறதுக்கு அப்ப நமக்கு பிக்ஸ் பண்ணிருக்காங்களே தவிர, அந்த கர்ம யோகத்துல எப்ப வேணாலும் நம்ம போகும்போது வரும்போது நம்ம யோகம் பண்ணிட்டே இருக்கலாம். ஆமா, அப்படிங்கிறது நமக்கு அந்த புரிய வைக்கிறாரு இப்ப. குழந்தைகள், நீங்கள் பாடல் அல்லது கவிதைகள் முதலியன சொல்கிறீர்கள் என்றால் பாபா சொல்கிறார், இவை பக்தி மார்க்கத்தினுடையவை. சாந்தி தேவா என அழைக்கவும் செய்கின்றனர் என்றால் அதுவும் பரமாத்மாவையே நினைக்கின்றனர். கிருஷ்ண டிராமாவின் அனுசாரம் ஆத்மா சாந்தி. கொஞ்சம் நிறுத்தி வாசிங்க சிஸ்டர், இடையில இடையில அந்த வாய்ஸ் உள்ள போயிட்டு வருது. ஓ, நெட் ஆஃப் பண்ணிருவா? ஆஃப்ல தான் இருக்கு. சரி, ஓகே, வாசிங்க. முதலில் பாபா, குழந்தைகள் நீங்கள் கவிதைகள் முதலில் சொல்கிறீர்கள் என்றால் பாபா சொல்கிறார், இவை பக்தி மார்க்கத்தின் உடையவை. சாந்தி தேவா என அழைக்கவும் செய்கின்றனர் என்றால் அதுவும் பரமாத்மாவையே நினைக்கின்றனர், கிருஷ்ணரே அல்ல. டிராமாவின் அனுசாரம் ஆத்மா அசாந்தி ஆகி உள்ளது, அதனால் தந்தையை அழைக்கின்றது. ஏனென்றால் சாந்தி, சுகம் மற்றும் ஞானத்தின் கடலாக இருப்பவர் அவர். ஞானம் மற்றும் யோகம் என்பவை முக்கியமான வேறு விஷயங்கள். யோகம் என்றால் நினைவு. அவர்களுடைய ஹடயோகம் முற்றிலும் வேறாகும். உங்களுடைய ராஜயோகம். பாபாவை நினைவு செய்ய வேண்டும், அவ்வளவுதான். தந்தை மூலம் நீங்கள் தந்தையை அறிந்து கொள்வதால் சிருஷ்டியின் முதல் இடைக்கடை பற்றி அறிந்து கொண்டு விட்டீர்கள். வாசிக்கிட்டுமா? அதாவது ஞானம் யோகம் 2 பொருள் இருக்குதுன்னு முதல்ல சொன்னார் இல்லையா? அது 2 விஷயம் தான் இருக்குது. சன்னியாசிகளுடையது, குருமார்களுடையது அது அடயோகம், தந்தை சொல்லித்தரது ராஜயோகம். சாந்தி தேவா என்று பாபாவை தான் அழைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றார்.
ஏன்னா அமைதி கொடுக்கக்கூடியவர் யார்? சிவபாபா தானே இல்லையா? அதனால சாந்தி தேவா வாங்கன்னு சொல்றது சிவபாபாவை குறிக்குது அப்படிங்கிறார். சரிங்க சிஸ்டர். சுகம் சாந்தி கொடுக்குற அவரு தான், அதனால தந்தையே நினைச்சணும் அப்படின்னு சொல்லி பார்க்க. ஓகே பிரதர், உங்களுக்கு அனைத்தை காட்டிலும் அதிகமாக குஷியோ இதுதான். அதாவது நமக்கு பகவான் படிப்பிக்கிறார், முதலில் பகவானுடைய முழுமையான அறிமுகமும் கூட இருக்க வேண்டும். இது போலவோ முன்பு, அதாவது எப்படி ஆத்மா நட்சத்திரமாக உள்ளதோ அதுபோல் பகவான் நட்சத்திரமாக உள்ளார் என்பதை ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை. அவரும் கூட ஆத்மாதான், ஆனால் அவர் பரமாத்மா, சுப்ரீம் ஆத்மா என சொல்லப்படுகிறார். அவர் ஒருபோதும் புனர்ஜென்மமோ எடுப்பதில்லை. அவர் பிறப்பு இறப்பில் வருகிறார் என்பதெல்லாம் கிடையாது. அவர் புனர்ஜென்மம் எடுப்பதில்லை. நான் எப்படி வருகிறேன் என்று அவர் தாமே வந்து புரிய வைக்கிறார். திருமூர்த்தி சொல்றீங்களா பிரதர்? அதாவது அவரே வந்து அவருடைய அறிமுகத்தை கொடுத்தாதான் நமக்கு தெரியும். படைப்பினுடைய முதல் இடைக்கடை ஞானத்தையும் அவர் சொல்லிதான் நமக்கு தெரியும் அப்படின்றத சொல்றாரு. ஓகே சிஸ்டர். ஆமா ஆமா, பிறப்பிறப்புல வர நம்ம வந்து எல்லாத்தையும் மறந்து போயிருவோம். 7 வருஷம் ரவுண்ட்ஸ் எங்க நமக்கு ஞாபகம் இருக்க போது. ஆமா, அவரே வந்து சொல்லும்போது நமக்கு தெரியும். அவரை பத்தி எப்படி தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. நீங்க சொல்ற மட்டும் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா அவரே வந்து சொல்லும் போதுதான் நமக்கு தெரியுதுங்கிறத வந்து நம்ம வந்து அங்க பாயிண்ட் அவுட் பண்ணலாம். ஆத்மாக்கள் நீங்க தான் இந்த பிறப்பிறப்பு சக்கரத்துல வாரீங்க. பரமாத்மா இந்த பிறப்பிறப்பு சக்கரத்துல வரது இல்ல, வந்த ஞானத்தை புரிய வைக்கிறதுக்கு மட்டுமே சங்கமயத்துல வந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். ஏன்னா அந்த சாக்கார உலகத்தின் கவர்ச்சி ஆத்மாக்களை மட்டும்தான் இழுக்கும், பரமாத்மாவை இழுக்காது. எல்லாத்திலிருந்து கடந்து நிக்கிறவர்னால தான் அவருக்கு பேர் கடவுள் அப்படின்னு பேரு. திருமூர்த்தி பற்றிய மகிமையும் பாரதத்தில் தான் பாடப்பட்டுள்ளது. திருமூர்த்தி பிரம்மா விஷ்ணு சங்கரின் சித்திரத்தையும் காட்டுகின்றனர். சிவபரமாத்மாய நமக என்று சொல்கின்றனர் இல்லையா? அந்த உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தையை மறந்து விட்டுள்ளனர். திருமூர்த்திக்கு மட்டும் சித்திரத்தை கொடுத்து விட்டனர். மேலே சிவபாபாவோ கண்டிப்பாக இருந்தாக வேண்டும். இதன் மூலம் அவர்களுடைய படைப்பாளர் சிவபாபா என புரிந்து கொள்வார்கள். படைப்பினிடம் இருந்து ஒருபோதும் ஆஸ்தி கிடைக்காது. நீங்கள் அறிவீர்கள், பிரம்மாவிடமிருந்து எந்த ஒரு ஆஸ்தியும் கிடைப்பதில்லை. விஷ்ணுவுக்கோ வைடூரியங்களாலான கிரீடம் உள்ளது. சிவபாபா மூலம் ஒன்றுக்கும் உதவாத நிலையில் இருந்து பெருமதிப்பிற்குரியவராக ஆகியிருக்கிறார். சிவனுடைய சித்திரம் இல்லாததால் அனைத்துமே குறையுள்ளதாக ஆகிவிடுகின்றது. உயர்ந்தவதிலும் உயர்ந்தவர் பரம்பிதா பரமாத்மா, இது அவருடைய படைப்பாகும். இப்போது குழந்தைகளாக உங்களுக்கு தந்தையிடமிருந்து 21 பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. அந்த திரிமூர்த்தியின் சித்திரத்தை சொல்றாராப்பா. அதாவது திரிமூர்த்தி சித்திரத்தை காமிச்சிருக்காங்க, ஆனா மேல சிவபாபா கண்டிப்பா இருக்கணும். ஆனா பக்தி மார்க்கத்துல சிவபாபா இல்ல அப்படின்றாரு. ஏன்னா சிவபாபா தான் படைப்பவர். இந்த 3 சித்திரம் இருக்குது இல்லையா, பிரம்மா விஷ்ணு சங்கரர், இவங்க எல்லாமே படைப்பு தான் அப்படின்றத சொல்றாரு. பிரம்மா எப்படி சாதாரண நிலையில இருந்து விஷ்ணுவா மாறுறாரு, ரத்தினங்கள் பதித்த கிரீடம் உடையவரா ஆகிறாரு. ஆனா இங்க பாருங்க, தாத்தாவா ஒரு வயதான தோற்றத்துல எதுவும் இல்லாதவரா இருக்காரு இல்லையா? இந்த விஷயத்த சொல்லி புரிய வைக்கணும். இதுதான் 84 பிறவிகளின் சக்கரம். எப்படி பிரம்மா விஷ்ணுவா மாறுறாரு, நடுவுல சங்கரரை காமிச்சிருக்காங்க. அப்ப யோகத்தின் நிலையினால சிவபாபா வந்து யோகம் கற்பிச்சிருக்காரு. வந்து அந்த யோகத்தினால, ஞானம் மற்றும் யோகத்தின் படிப்புனால இவர் பிரம்மாவில இருந்து விஷ்ணு ஆகிறாருன்னு சொல்லி புரிய வைக்க முடியும் இல்லையா? அப்ப பிரம்மா விஷ்ணு சங்கர் யாரா இருக்காங்க? படைப்பா இருக்காங்க. தந்தை தான் படைப்பவரா இருக்காரு. தந்தையின் சித்திரம் இல்லாத காரணத்தினால அது 3மே வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்றாரு. ஓகே சிஸ்டர். அங்கே அவர்கள் பிறகும் கூட லௌகீக தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைப்பதாக புரிந்து கொண்டு இருக்கலாம். இது உங்களுக்கு இப்போதுதான் தெரிந்துள்ளது. அதாவது எல்லையற்ற தந்தையிடமிருந்து உயர்ந்த பலனை அடைந்துள்ளோம். இது உங்களுக்கு இப்போதுதான் தெரியும். இப்போதைய வருமானம் அங்கே 21 பிறவிகளுக்கு நடைபெறும். அங்கே இது பற்றி தெரியாது. இந்த ஞானத்தை முற்றிலும் அறிந்தே இருக்க மாட்டார்கள். இந்த ஞானம் தேவதைகளிடமும் கிடையாது, சூத்திரர்களிடமும் கிடையாது. இந்த ஞானம் இருப்பது பிராமணர்களாகிய உங்களிடம்தான். இது ஆன்மீக ஞானம், ஸ்பிரிச்சுவல் என்பதன் அர்த்தத்தை கூட அவர்கள் அறிந்திருக்கவில்லை. டாக்டர் ஆஃப் பிலாசபி என சொல்கின்றனர். டாக்டர் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஒரு தந்தை மட்டுமே. பிஹெச்டி டாக்டரேட் சொல்றாரு. டாக்டர் ஆஃப் பிலாசபின்னு சொல்றாங்க இல்லையா, அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னா டாக்டர் ஆஃப் பிலாசபி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டாக்டர் ஆஃப் நாலேஜ், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் தந்தை மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா தந்தை ஞான கடலா இருக்காரு இல்லையா, அதுக்காக அப்படி சொல்றாரு அப்பா. அதுக்கு முன்னாடி 21 பிறவிக்கான ஆஸ்தி உங்களுக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு. இந்த பிரம்மா எப்படி விஷ்ணுவா மாறுறாரு இல்லையா,
அதான் அத சொல்லியிருந்தாரு. எப்படி மாறாரு? தந்தை கொடுத்த அந்த ஞானம் யோகத்தின் பயிற்சியின் மூலமா அவர் அப்படி மாறுறாரு அப்படிங்கறத சொல்லியிருந்தார். சரிங்க சிஸ்டர். ஓகே பிரதர். பாபா சர்ஜன் என்றும் சொல்லப்படுகிறார். சாது சன்னியாசி முதலானவர்கள் ஒன்றும் சர்ஜன் கிடையாது. வேத சாஸ்திரங்கள் முதலியவற்றை படிப்பவர்களை டாக்டர் என சொல்ல மாட்டார்கள். டைட்டிலும் கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் உண்மையில் ஆன்மீக சர்ஜன் ஒரு தந்தை தான். அவர் ஆத்மாவுக்கு இன்ஜெக்ஷன் போடுகிறார். அது பக்தி. அவர்களை டாக்டர் ஆஃப் பக்தி என சொல்ல வேண்டும். டாக்டர் ஆஃப் பக்தி யாரா என சொல்ல வேண்டும். அதாவது சாஸ்திரங்களின் ஞானத்தை தருகிறார். அதில் எந்த ஒரு பயனும் கிடையாது. கீழே இறங்கி கொண்டே செல்கிறார்கள். ஆக அவர்களை டாக்டர் என்று எப்படி சொல்வார்கள்? டாக்டரோ நன்மை ஏற்பட செய்கிறார் இல்லையா? இந்த தந்தையோ அழிவில்லாத ஞான சர்ஜனாக இருப்பவர். யோக பலத்தினால் நீங்கள் சதா ஆரோக்கியமானவர்களாக ஆகிறீர்கள். இதையும் குழந்தைகள் நீங்கள் தான் அறிவீர்கள். வெளியில் உள்ளவர்கள் என்ன அறிவார்கள்? அவர் அழிவற்ற சர்ஜன் என சொல்லப்படுகிறார். ஆத்மாக்களில் படிந்துள்ள விகாரங்களின் கரையை நீக்குவது, தூய்மை இல்லாதவர்களை தூய்மைப்படுத்தி சக்தி அளிப்பது, இதற்கான சக்தி பாபாவிடம் உள்ளது. அப்பா இங்க ஞான யோகம் எப்படி கற்பிக்கிறாரு? ஞானத்தின் இன்ஜெக்ஷன் அழிவற்ற சர்ஜன் போடுறாரு. யோகத்தை கற்பிக்கிறாரு. அதன் மூலமா நீங்க தூய்மை அடையிறீங்க. ஆனா அவங்க பக்தி மார்க்கத்துல என்ன செஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க. சாஸ்திர ஞானத்தை கொடுக்குறாங்க. அப்புறமேல் அட யோகம் அது போல யோகம் செய்ய வச்சுட்டு இருக்காங்க. அதன் மூலமா என்ன பிராப்தி அடைஞ்சிருங்க? மேல இருந்து கீழே தான் இறங்கி வந்தீங்க அப்படின்னு சொல்றாரு. துவாபர யுகத்துல இருந்து கீழே தானே இறங்கி வந்துட்டோம். ஆரோக்கியம் இல்லாதவர்களா குறைவுடையவர்களா மாறிட்டோம் இல்லையா? மொத்தமா 5 விகாரங்களுக்கு வசமாயி இப்ப தந்தை ஆத்மாக்கு இன்ஜெக்ஷன் போடும் போது, அதாவது ஞானம் யோகம் கற்பிக்கும் போது தானே தூய்மை அடைகிறோம் அப்படிங்கறத சொல்றாரு. அந்த ஞானம் யோகம் எப்படி இருக்குது, இந்த ஞானம் யோகம் எப்படி இருக்குதுன்னு சொல்றாரு. டாக்டர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அது சொன்னாரு. டாக்டரேட் அந்த பிஹெச்டி பத்தி சொன்னாரு. அடுத்து இப்ப சொல்றது இந்த டாக்டர் மருத்துவர். அதான் சர்ஜன். ஆமா. ஆல்மைட்டி அத்தாரிட்டி. ஆல்மைட்டி பதித்த பாவனர் ஒரு தந்தை மட்டுமே. ஆல்மைட்டி சர்வ வல்லமை உள்ளவர் என்று எந்த ஒரு மனிதனையும் சொல்ல முடியாது. பாபா எந்த ஒரு சக்தியை காட்டுகிறார்? அனைவருக்கும் தனது சக்தியினால் சத்கதி அளித்து விடுகிறார். அவர் டாக்டர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், டாக்டர் ஆஃப் பிலாசபி என்று ஏராளமான மனிதர்கள் உள்ளனர். அது டாக்டர் ஆஃப் பிலாசபினா தத்துவ ஞானிகள் சொல்லுவாங்க. தத்துவ ஞானிகள். ஆமா, தத்துவம் பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? நம்மள கூட திட்டுவாங்க இல்லையா, நல்லா தத்துவமா பேசிக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு. அது போலதான் தத்துவ ஞானிகள். ஆனா தந்தை உண்மையிலே ஞான கடல் அப்படின்றத சொல்றாரு. சரிங்க சிஸ்டர், வாசிங்க. ஸ்பிரிச்சுவல் டாக்டர் ஒருவர் தான். ஆக இப்போது பாபா சொல்கிறார், தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள், தூய்மையாகுங்கள். நான் வந்திருப்பதே தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. பிறகு நீங்கள் ஏன் தூய்மை இழக்கிறீர்கள்? தூய்மையானவர் ஆகுங்கள், தூய்மை இல்லாதவர்களாக ஆகாதீர்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாபாவின் கட்டளை இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருங்கள். பால பிரம்மச்சாரி ஆகுங்கள். அப்போது தூய்மையான உலகத்தின் அதிபதி ஆகிவிடுவீர்கள். இல்லறத்துல இருந்தாலும் தாமரை மலர் சமமா தூய்மையாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பால பிரம்மச்சாரியா இருங்க, அப்ப தூய்மையா இருப்பீங்க இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரம்மச்சாரி அப்படின்னா கூட விகாரங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஆனா பால பிரம்மச்சாரிக்கு விகாரங்கள்னா என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்டவங்க, ஆமா ஆமா, அப்படிப்பட்டவங்களா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையிலேயே அந்த சின்ன குழந்தைகளை பார்க்கும்போது ஒரு ஆசை வர்றது காரணமே இதுதான். தூய்மையா இருக்குது. நம்மளுக்குமே இப்ப நம்மளையுமே எல்லாருக்கும் முக்கால்வாசி வீட்டுக்கு பிடிக்கிறது காரணம் எதனால தெரியுமா? நம்ம தூய்மையா இருக்க காரணத்தினாலதான். நம்மள்ட்ட அந்த தூய்மையின் கவர்ச்சிருக்கனாலதான் நம்ம கிட்ட எல்லாரும் அன்பா பழகுறாங்க. நம்மளுடைய குணங்கள் வெளிப்பட்டாலும் நம்ம தூய்மைங்கிற சக்தி தான் முதல் சக்தி. தூய்மை இல்லைன்னா எல்லாமே போச்சு. அதனாலதான் அப்பா சொல்றாரு, தூய்மை எங்க இருக்குமோ அங்கதான் சுகம் சாந்தி இருக்கும் அப்படின்னு. தூய்மையற்ற நிலை வந்துச்சுன்னா அங்க துக்கம் அசாந்தி கண்டிப்பா இருக்கும். எல்லாமே நம்ம கிட்டதான் இருக்குது. தூய்மை போச்சு, நம்ம மொத்தமா எல்லாத்தையும் இழந்துட்டோம். அது ஒண்ணுதான். அதுக்குதான் பாப்பா இவ்வளவு கட்டளை கொடுக்குறாரு அதுல. சரிங்க சிஸ்டர், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உலகம் நல்லா இருக்கும். ஆமா, பரவாயில்லைன்ட்டாரே அதான். அதுதான் குணங்களின் தாயின்னு சொல்லுவார். தூய்மைதான் தாய். தாய் இல்லாத இடத்துல குழந்தைகள் எப்படி வரும்னு? தாய் இல்லாம குழந்தைகளை பிறக்க முடியுமா? அதான் குணம்னே தாய் தான் அப்படின்னு சொல்லியிருக்க. ஓகே சார்.
சார், இத்தனை ஜென்மங்களாக எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறீர்களோ இப்போது என்னை நினைவு செய்வதன் மூலம் பாவங்கள் பசுப்பமாகிவிடும். மூலவதனத்தில் தூய்மையான ஆத்மாக்கள் தான் வசிக்கின்றனர். தூய்மை இல்லாதவர்கள் யாரும் அங்கே செல்ல முடியாது. புத்தியில் இதையோ நினைவு வைக்கத்தான் வேண்டும். பாபா நமக்கு படிப்பு சொல்லித் தருகிறார் என்று எங்களுக்கு ஆசிரியரை நினைப்பதற்கு சொல்லித்தாருங்கள் என்று மாணவர்கள் கேட்பார்களா என்ன? தெரிகிறார் என்று எங்களுக்கு ஆசிரியரை நினைப்பதற்கு சொல்லித்தாருங்கள் என்று மாணவர்கள் கேட்பார்களா என்ன? நினைவு செய்வதை கற்றுத்தருவதற்கான தேவை என்ன இருக்கிறது? இங்கே ஆசனத்தில் யாரும் அமர்ந்திருக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, தன்னுடைய தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நீங்கள் நாள் முழுவதும் வேலை, தொழில் முதலியவற்றில் இருக்கிறீர்கள் என்றால் மறந்து போகிறீர்கள். அதனால் இந்த 10-15 நிமிடங்களாவது நினைவு செய்யட்டுமே என்று இங்கே அமர்த்தி வைக்கப்படுகிறீர்கள். எந்த 10 சொல்றாரு? இல்ல, இந்த முரளி கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சென்டர்ல 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அமர்த்தி வைப்பாங்க இல்லையா யோகத்துல இருக்கு அப்படின்னு, அது சொல்றாரு. நாள் முழுக்க வெளியே போய் நினைவு செய்ய முடியாதுன்ற காரணத்தினாலதான் உங்களை இங்க அமர்த்தி 15 நிமிஷமா நினைவு செய்ய வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதே போல முரளி கிளாஸ் முடியறதுக்கு போய் 10-15 நிமிஷம் நினைவு பண்ண சொல்லுவாங்க. அதை மென்ஷன் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அதான் சொல்றாரு. அதுதான் ஏன்னா அப்ப நினைவுல இருந்து முரளி கேட்கும் போதுதான் உண்மையிலே பாபா என்ன சொல்ல வர்றது புரியும். ஆத்ம உணர்வோட கேட்போம். அதுக்காக சொல்றாங்க. எல்லாம் சீக்கிரமா ரெக்கவர் ஆகி முரளி கிளாஸுக்கு வரமாட்டாங்க. அதனால யோகத்துல உட்கார வச்சா ரெக்கவர் ஆயிடுவாங்க, டக்குன்னு கேட்க வந்துருவாங்க. இல்ல அலைஞ்சிட்டு இருக்கும் சிஸ்டர், புத்தி அங்கங்கயுமே அலைஞ்சிட்டு இருக்கும். புத்தி உடனே வந்தோடனே முரளி கிளாஸ் எடுத்தனாலும் அவங்க வெளி விஷயத்துல எல்லாம் போயிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, புத்தி உடனே உட்காரவும் செய்யாது. அதனாலதான் 15 நிமிஷமா அதை அமர்த்தி உட்கார வச்சிட்டோம்னா அடுத்து முரளி கிளாஸ் வரும்போது புரிஞ்சுக்கிட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு கவனம் கிடைக்கும். அதான் ரெக்கவரி வந்து நமக்கு சீக்கிரமா பழைய நினைவுல இருந்து ஒரு ரெக்கவர் ஆகி திரும்ப இதுக்கு வர்றதுக்கு அந்த 15 நிமிஷத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். குழந்தைகள், நீங்களோ வேலைகளை செய்து கொண்டே நினைவில் இருப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அரை கல்பத்திற்கு பிறகு நாயகன் கிடைத்திருக்கிறார். இப்போது சொல்கிறார், ஆத்மா உங்களுக்குள் இருக்கும் கரை நீங்கிவிடும். நீங்கள் உலகத்தின் எஜமானராகி விடுவீர்கள். அப்படியானால் ஏன் நினைவு செய்யக்கூடாது? கணவர் தான் உனக்கு குரு, ஈஸ்வர் எல்லாமே என்று பெண்ணுக்கு மாங்கல்யம் அணிவிக்கும் போது சொல்கின்றனர். ஆனால் அவளோ பிறகு உற்றார் உறவினர் குரு முதலாகிறாள். அதுவோ தேசதாரியின் நினைவு. இவரோ பதிகளுக்கெல்லாம் மேலான பதி. இவரை நினைவு செய்ய வேண்டும். எங்களை நிஷ்டையில், அதாவது யோகத்தில் அமர்த்துங்கள் என்று சிலர் சொல்கின்றனர். ஆனால் இதனால் என்ன ஆகும்? 10 நிமிடங்கள் இங்கே அமர்கின்றனர் என்றால் அவர்கள் ஏக்கரஸ் நிலையில் அமர்ந்துள்ளனர் என்றெல்லாம் நினைத்து விடாதீர்கள். 10 நிமிடங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றனர் என்றால் அவர்கள் ஏக்கரஸ் நிலையில் அமர்ந்துள்ளனர் என்றெல்லாம் நினைத்து விடாதீர்கள். பக்தி மார்க்கத்தில் யாருக்காவது பூஜை செய்வதற்காக அமர்கின்றனர் என்றால் புத்தி அதிகமாக அலைந்து கொண்டே இருக்கிறது. தீவிர பக்தி செய்பவர்களுக்கு நாம் சாட்சாத்காரம் பார்க்க வேண்டும் என்ற அதே ஈடுபாடு இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஆசையோடு அமர்ந்து கொண்டே இருக்கின்றனர். ஒரே ஒரு ஈடுபாட்டில் மூழ்கி விடுகின்றனர். அப்போது சாட்சாத்காரம் கிடைக்கின்றது. அவர்கள் நூட்டா, அதாவது தீவிர அல்லது கண்மூடித்தனமான பக்தர்கள் என சொல்லப்படுகின்றனர். எப்படி, நான் 2 வரி தான் இருக்கு பிரதர், படிச்சது 2 பேரா. எப்படி நாயகி நாயகன் உள்ளனரோ அதுபோல் அவர்களின் பக்தி உள்ளது. உண்ணும் போதும் அருந்தும் போதும் நினைவு இருந்து கொண்டே இருக்கிறது. அவர்களிடம் விகாரத்தின் விஷயம் இருப்பது இல்லை. சரீரத்தின் மீது பிரியம் ஏற்பட்டு விடுகிறது. ஒருவர் மற்றவரை பார்க்காமல் இருக்க முடிவது இல்லை. ஆமா, அதாவது சாட்சாத்காரம்ன்றது என்னன்னா, அந்த ஒரு இறைவனை, அந்த உருவத்தை மனசுல நினைச்சு எனக்கு அவருடைய காட்சி கிடைக்கணும் அப்படின்னு அந்த ஒரே ரசனையில இருக்கிறது. அது எப்படி கணவன் மனைவி நினைவு செஞ்சிட்டீங்களோ சரீரதாரிகளை, அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் சாட்சாத்காரம் பார்க்கக்கூடிய விஷயம் கூட அப்படிங்கறத சொல்றாரு. அவங்க ஏக்கிற ஸ்திதியிலே நினைச்சிருக்காங்க அப்படின்னு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லியிருந்தாரு சிஸ்டர், அந்த குரு ஈஸ்வர் இவர் தான் உங்களுக்கு இனி எல்லாமே அப்படின்னு கல்யாணம் முடிச்சு கொடுக்கும்போது வைப்பாங்க இல்லையா. ஆனா அந்த குரு என்ன செய்வாரு, கணவருங்கிற குரு என்ன செய்வாரு, விகாரி ஆக்குவார், தூய்மையற்றவங்களை ஆக்குவார். ஆனா இந்த சத்குரு என்ன செய்வாரு, உங்களை தூய்மையாக்குவார். அப்படிங்கிற அந்த 2 விஷயம் இருக்குது. அங்க பாபா சொல்லல, இருந்தாலும் அந்த முறையில மென்ஷன் பண்ணி சொல்லுவார். அந்த குரு கணவர் தூய்மையற்றவர் ஆக்குவாரு, குருன்னு சொல்றாங்க இல்லையா, இவர் தான் குரு உனக்கு ஈஸ்வர் அப்படின்னு. ஆனா உண்மையிலே சத்குரு ஈஸ்வரர் உங்களை தூய்மையாக்குவார் அப்படிங்கிற விஷயம் இருக்குதாங்க. சரிங்க சிஸ்டர், அடுத்து இங்க சொன்னார் இல்லையா, நாயகன் நாயகி நினைவு செய்யறது போலதான் இந்த சாட்சாத்காரம் பார்க்கக்கூடிய விஷயம், காட்சி பார்க்கக்கூடிய விஷயம் கூட அப்படின்னு சொல்றாரு.
ஆத்மா வந்து பரமாத்மா நினைவு செய்யும்போது தான் பாவ கர்மங்கள் அழியும். சாட்சாத்காரம் பார்க்கணும், காட்சி பார்க்கணும்னா அங்க பாவ கர்மம் அழியாது, புத்தியும் நல்ல ஷார்ப் ஆகாது அப்படிங்கறத சொல்றாரு. ஞான சிந்தனை செய்தோம்னா புத்தி ஷார்ப் ஆகும், யோகத்துல இருந்தோம்னா பாவ கர்மங்கள் அழியும். ஆனா ரெண்டு விஷயமே சாட்சாத்காரம் பாக்குறதுனால ஏற்படாது, எந்த ஒரு பலனுமே இருக்காது உங்களுக்கு. அந்த நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு குஷி இருக்கும், அவ்வளவுதான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். மீரா செஞ்ச பக்தி மாதிரி சொல்றது. ஆமா. சாட்சாத்காரம் கிருஷ்ணரோட சாட்சாத்காரம் மீராவுக்கு கிடைச்சதா வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஆமா, அது மாதிரி சொல்றாரு. அப்புறம் அந்த கணவன் மனைவி சொன்னது, மனைவி வந்து எல்லாமே இவர்தான் குரு அப்படின்னு சொல்லி விடும்போது அவ வந்து இவர்தான் குருன்னு சொல்லி வந்தாலுமே கூட பல தேகதாரிகளை நினைவு செய்யறதுனா சில செய்யறாரு அதனால பாவ கர்மங்கள்லாம் அழியாது, கீழே இறங்கிதான் உண்டோம் அப்படிங்கறது வந்து நமக்கு சொல்றாரப்பா. இப்போது குழந்தைகளே, உங்களுக்கு பாபா புரிய வைத்துள்ளார். என்னை நினைவு செய்வதன் மூலம் உங்கள் விகர்மங்கள் விநாசமாகிவிடும். எப்படி நீங்கள் 84 பிறவிகளை எடுத்து இருக்கிறீர்கள். விதையை நினைவு செய்வதன் மூலம் மரம் முழுவதும் நினைவு வந்துவிடும். இது பலவிதமான தர்மங்களின் மரம் இல்லையா? இது உங்களுடைய புத்தியில் மட்டுமே உள்ளது. அதாவது பாரதம் பொன் யுகத்தில் கோல்டன் ஏஜ் இருந்தது, இப்போது இரும்பு யுகத்தில் அயன் ஏஜில் உள்ளது. இந்த ஆங்கில சொற்கள் நன்றாக உள்ளன, அவற்றின் அர்த்தம் நன்கு வெளிப்படுகின்றது. ஆத்மா உண்மையான தங்கமாக உள்ளது, பிறகு அதில் கரைப்படுகின்றது, இப்போது முற்றிலும் பொய்யாக ஆகிவிட்டுள்ளது. இது அயன் ஏஜ்டு என்ன சொல்லப்படுகிறது. இரும்பு யுகத்தினராக ஆவதால் சரீரமும் அவ்வாறே ஆகிவிட்டுள்ளது. இப்போது பாபா சொல்கிறார், நான் பதித்த பாவனன், என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள். நீங்கள் என்னை அழைப்பதே பதித்த பாவனா வாருங்கள் என்றுதான். நான் கல்பமாக வந்து இந்த யுக்தி சொல்கிறேன். மன்மனாபவ மாத்தியாஜிபவ, அதாவது சொர்க்கத்தின் எஜமானர்கள், எங்களுக்கு யோகத்தில் மிகுந்த மஜா வருகிறது, ஞானத்தில் அந்த அளவு இல்லை என்று சிலர் சொல்கின்றனர். அவ்வளவுதான். யோகா செய்துவிட்டு இவர்கள் ஓடி போவார்கள். யோகா தான் நன்றாக உள்ளது, எங்களுக்கோ சமர்த்தி வேண்டும் என சொல்கின்றனர். நல்லது சொல்றீங்களா பிரதர்? அதாவது விதையை நீங்க நினைவு செஞ்சீங்கனாலே 84 பிறவிகள் விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இந்த கல்ப விருஷ மரம் இருக்குது இல்லையா, அதை சொல்றாரு. அங்க பரமாத்மா விதையா இருக்காருன்னா பிராமணர்கள் வேறு பகுதியில இருக்காங்க, தண்டு பகுதியில தேவதைகள் இருக்காங்க, அப்புறம் ஒவ்வொரு கிளையிலும் ஒவ்வொரு தர்ம பிதாக்கள் வராங்க, அவங்க பின்னாடி அவங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் வராங்க அப்படிங்கிற இந்த விஷயம் ஞாபகம் வந்துடும் இல்லையா. 84 பிறவிகள் சக்கரம் எப்படி இருக்குது அப்படின்னு. முதல்ல நீங்க கோல்டன் ஏஜ்ல இருந்தீங்க, அதாவது பளபளக்கக்கூடிய தங்கம் புத்தி உடையவர்களா இருந்தீங்க. இப்ப பாருங்க, இரும்பு புத்தி உடையவர்களா கருப்பா மாறி போயிட்டீங்க. இரும்பு எப்படி இருக்கும், கருப்பா இருக்கும் இல்லையா, துருப்பிடிச்ச இரும்பு, அது போல ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அதான் கருப்பா மாறிட்டீங்க. ஆத்மாவை எப்படி இருக்குதோ அந்த ஆத்மாவோட தன்மை கோல்டன் ஏஜ்ல இருந்து இப்படி இரும்பு ஏஜா மாறி இருக்குது, அயன் ஏஜா மாறி இருக்குது. இந்த இங்கிலீஷ் வார்த்தை கூட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல சரீரமும் இப்ப அதே போல ஆயிடுச்சு அப்படிங்கறத சொல்றாரு. ஆத்மா எப்படி இருக்குதோ அதே போலதான் சரீரமும் இருக்குது, சரீரம் எப்படி இருக்குதோ அதே போலதானே இயற்கையும் இருக்குதோ, அதான் மொத்தமா தமோ பிரதானமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் இப்ப நீங்க தூய்மையாகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். சரி, வாசிங்க அடுத்து. இங்க வந்து பிரதர் எனக்கு மிகுந்த யோகத்தில் மஜா வருது, ஞானத்தில் அந்த அளவு இல்லைன்னா ஞானம் இருந்தா தானே பிரதர் யோகா பண்ண முடியும். ஆமா, இல்ல ஆத்மா பரமாத்மா நினைவு புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இல்லையா, அமைதி கிடைக்கும் இல்லையா. டிராமா விஷயம் 84 பிறவிகள் விஷயம் இல்ல சிஸ்டர். அதான் இந்த டிராமால எங்களுக்கு போதை வரலன்னா அது அரை கல்பம் துக்கமா இருக்குது, அது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு தானே சொல்றாங்க எல்லாருமே. அதனால எங்களுக்கு போதை வரல அப்படின்றது சொல்றாங்க. அதனால யோகா செய்து விட்டு இவர்கள் ஓடி போவார்கள்ங்கிறாரா? ஆமா சொல்றாரு. ஆமா, சுகம்ன்றது அரை கல்பம் இருக்குது, அரை கல்பம் நாம மறுபடியும் வந்து துக்கத்தை அனுபவிக்கணுமா, எங்களுக்கு அமைதி மட்டுமே போதும் அப்படின்னு யோகா செய்துட்டு ஓடி போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது அரை கல்பம் துக்கம் இல்லை இல்லையா நமக்கு கூட, அது முக்கால் பங்கு உங்களுக்கு முழுக்க சுகம் தான் இருக்கும்னு சொல்றாரு. அப்புறம் முழுக்க சுகமா தான் இருந்தீங்க அப்படின்னு தானே சொல்றாரு. அப்பா கிடைக்கிற வரைக்குமே கூட அவ்வளவா ஒண்ணு கஷ்டமா இல்ல, உலகம் எப்படி இருக்குதோ அதே போலதான் நம்மளும் இருந்தோம். அதுதான் நம்ம அந்த அளவு வந்து கஷ்டங்கள் வந்து இல்லாம தான் இருந்து வந்தோம். அப்பா அவங்க வச்சிருக்காரு முழு கல்பத்துக்கும் அப்படி நம்மள. ஆமா, அதுக்கான பாக்கியத்துல இங்கேயே சேமிச்சுட்டு போயிட்டோம். நல்லது. பாபாவையோ
எங்கே வேண்டுமானாலும் அமர்ந்து நினைவு செய்யுங்கள். நினைவு செய்தே நீங்கள் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள். இதில் யோகா கற்றுத் தருவதற்கான விஷயமே கிடையாது. தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதுபோல் அநேகர் உள்ளனர். சென்டர்களில் சென்று அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் அமர்ந்து கொள்கின்றனர். எங்களை நிஷ்டையின் தியானத்தில் அமர்த்துங்கள் என்றோ, பாபா எங்களுக்கு நிஷ்டையின் புரோகிராம் தந்துள்ளார் என்றோ சொல்வார்கள். இங்கே பாபா சொல்கிறார், நடமாறும் போதும் சுற்றி வரும் போதும் நினைவிலேயே இருங்கள். அப்படி இல்லை அமர்வது நல்லது. பாபா தடை சொல்வது இல்லை. இரவு முழுவதும் வேண்டுமானாலும் அமருங்கள். ஆனால் இரவு மட்டும்தான் நினைவு செய்ய வேண்டும் என்று இருந்து விடக்கூடாது. வேலைகளை செய்து கொண்டும் கூட நினைவில் இருப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதில் மிகுந்த முயற்சி உள்ளது. புத்தி அடிக்கடி வேறு பக்கம் ஓடி விடுகிறது. பக்தி மார்க்கத்திலும் கூட புத்தி வெளியில் ஓடி விடுகின்றது. பிறகு தனக்குத்தானே குட்டு வைத்துக் கொள்கின்றனர். உண்மையான பக்தர்கள் பற்றி இவ்வாறு பேசப்படுகிறது. ஆக இங்கேயும் கூட தனக்குத்தானே இதுபோல் பேசிக்கொள்ள வேண்டும். சொல்றீங்களா பிரதர்? ஆமா, எங்களுக்கு பாபா யோகா செய்ய சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. சென்டர்ஸ்ல எல்லாம் அபிமானத்தின் காரணத்தினால செய்ய மாட்டாங்க. எந்திரிச்சு கர்மா செய்யுங்க அப்படின்னா செய்ய மாட்டாங்க இல்லையா? அதனால சொல்றாரு பாபா, அமர்ந்துதான் யோகா செய்யணும்ல, வேலைகள் செய்துகிட்டே கர்மா செய்யலாம் அப்படின்னு, கர்மா செய்துகிட்டே யோகா செய்யலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு சிஸ்டர். அதான் டபுள் சேவைன்னு நேற்று கூட சொல்லியிருந்தாரு இல்லையா? மனதின் வார்த்தையினால சேவை செய்யுங்க, இல்ல மனதின் கர்மத்தினால கூட சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதான் மனம் தந்தை கிட்ட இணைஞ்சிருக்கட்டும், கைகள் காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கட்டும், அது போல சொல்றாரு பாபா. நம்ம கை காலுக்கு தானே விலை கொடுக்குறோம். புத்தி எங்க இருக்குது? நிப்பாட்ட வேண்டியதுன்னு. ஆமா, அது இந்த பாத்திரம் தேய்க்கும் போது துவைக்கும் போதெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, புத்தி எங்கிட்டாவது அலைப்பாஞ்சிட்டே இருக்கும். கைதான் காரியம் செஞ்சுட்டு இருக்கும். கண்ட விஷயங்களை யோசிக்கிறதுக்கு வீண் சிந்தனை செய்துட்டு இருக்கிறது, தந்தை நினைவு செஞ்சுட்டு ஞான சிந்தனை செய்துட்டு இருந்தா அப்ப உங்களுக்கு பாகியம் உருவாக முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரப்பா. அதான் கர்மயோகங்கிறது ஒரு அருமையான கிஃப்ட் நமக்கு. ஆமா, நம்ம உட்கார்ந்து அமர்ந்து நினைவு செய்யும் போது கூட சிஸ்டர் புத்தி அங்கங்கே ஓடுறது தெரியும் நமக்கு. ஆனா கர்மா செய்துகிட்டே நினைவு செய்யும் போது கரெக்டா அக்யூரேட்டா செய்யறது மாதிரியே இருக்கும். ஆமா, ஓகே பிரதர், அருமையான பாயிண்ட் இது. ஆமா, பாபாவை ஆக இங்கேயும் கூட தனக்குத்தானே இது போல் பேசிக்கொள்ள வேண்டும். பாபாவை ஏன் நினைவு செய்யவில்லை? நினைவு செய்யவில்லை என்றால் உலகத்தின் எஜமானராக எப்படி ஆவீர்கள்? நாயகி நாயகனோ பெயர் வடிவத்தில் சிக்கி கொண்டு இருக்கின்றனர். இங்கோ நீங்கள் தங்களை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்கிறீர்கள். நாம் ஆத்மா இந்த சரீரத்திலிருந்து வேறாக உள்ளோம். சரீரத்தில் வருவதால் கர்மம் செய்ய வேண்டியுள்ளது. அநேகர் இது போலவும் உள்ளனர். எங்களுக்கு காட்சி கிடைக்க வேண்டும் என சொல்கின்றனர். இப்போது என்ன காட்சி பார்ப்பார்கள்? அவரோ புள்ளியாக உள்ளார் இல்லையா? கிருஷ்ணரை காட்சியாக பார்க்க வேண்டும் என்று சிலர் சொல்கின்றனர். கிருஷ்ணன் சித்திரம் கூட உள்ளது இல்லையா? ஜடமாக உள்ளதை பிறகு சைத்தன்யமாக பார்ப்பீர்கள். இதனால் என்ன நன்மை ஏற்பட்டது? சாட்சாத்காரத்தினால் நன்மை எதுவும் கிடையாது. நீங்கள் பாபாவை நினைவு செய்வீர்களானால் ஆத்மா தூய்மையாகும். நாராயணரின் சாட்சாத்காரம் பார்ப்பதால் நாராயணராக ஆகிவிட மாட்டார்கள். நாராயணனுடைய சாட்சாத்காரம் பாத்தீங்கன்னா நாராயணனா ஆக மாட்டீங்க. தந்தை நினைவு செய்றீங்கன்னா, தந்தைய சாட்சாத்காரமா பாத்தீங்கன்னா கூட பாவ கர்மங்கள் அழியும் அப்படின்றத சொல்றாரு. அது சாட்சாத்காரம் இல்ல. தந்தை எப்படி சாட்சாத்காரமா பார்க்க முடியும்? நினைவு செய்யறதுதான் உண்மையிலேயே சாட்சாத்காரம், பாபாவை பாக்குறது. எல்லாமே நினைவுலதான் இருக்குது. அவங்களும் இருக்கிறது அப்படின்னா என்ன? அவரோட நினைவை வச்சுட்டே இருக்கிறது தானே. ஆமா, நீங்கள் அறிவீர்கள், நம்முடைய நோக்கம் குறிக்கோளோ லட்சுமி நாராயணன் ஆவதுதான். ஆனால் படிக்காமல் அது போல ஆக முடியாது. படித்து திறமைசாலி ஆகுங்கள், பிரஜைகளையும் உருவாக்குங்கள். அப்போது லட்சுமி நாராயணர் ஆவீர்கள். முயற்சி செய்ய வேண்டும், பாசித்தானராக வேண்டும். அப்போதுதான் தர்மராஜரின் தண்டனை இருக்காது. இந்த இனிய குழந்தையும், அதாவது பிரம்மாவும் துணையாக உள்ளார். நீங்கள் வேகமாக செல்ல முடியும் என்று இவரும் சொல்கிறார். பிரம்மா பாபாவின் மீதோ எவ்வளவு சுமைகள், நாள் முழுவதும் எவ்வளவு சிந்தனை செய்ய வேண்டியுள்ளது. நாம் இவ்வளவு நினைவு செய்ய முடிவதில்லை. உணவு உண்ணும் போதும் கொஞ்சம் நினைவு உள்ளது, பிறகு மறந்து போகிறது. பாபாவும் நானும் சுற்றி வருகிறோம் என உணர்கிறேன். சுற்றி வந்து பாபாவை மறந்து போகிறேன். நினைவு நழுவும் பொருள் இல்லையா? அடிக்கடி நினைவு நழுவி சென்று விடுகிறது. இதில் மிகுந்த உண்மையான முயற்சி உள்ளது. நினைவின் மூலம்தான் ஆத்மா தூய்மையாகின்றது. ஆமா, பிரம்மா பாபா தன்னுடைய அனுபவத்தை சொல்லிட்டு இருக்காரு. சாப்பிடும் போது சுத்தி வரும் போது நான் பாபா நினைவுல இருக்கிறதான் முயற்சி செய்யறேன். ஆனா பாபாவுக்கு நிறைய விஷயங்களை சிந்தனை செய்ய வேண்டியதா இருக்கு. எகேத்த பாத்துக்கணும், பிரச்சனைகள் நிறைய வரும், அதை பத்தின சிந்தனைகள்லாம் ஓடும் இல்லையா?
அப்ப தந்தை நினைவு செய்துட்டே இருக்கும்போது தந்தை நினைவு அப்படியே நழுவி போயிடுது அப்படின்னு சொல்றாரு. மற்ற விஷயங்களுக்கு சிந்தனை கொடுக்கும் போது அது நினைவு நழுவி போயிடுது அப்படிங்கிறாரு. அதான் நினைவு நழுவும் பொருள் இல்லையா அப்படிங்கிறாரு. எனக்கே அந்த அனுபவம் ஏற்படுது, உங்களுக்கு அனுபவம் ஏற்படுறது சுலபம் சகஜம்தான் அப்படின்றத எடுத்துக்கோங்க. எப்பவுமே தந்தை நினைவுல இருக்கணும்னு நினைச்சிட்டு முயற்சி செஞ்சுட்டு சோர்வடைஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. கட் ஆகுதுன்னா மறுபடியும் இணைக்கிறதுக்கான முயற்சி செய்துக்கிட்டே இருங்க, அதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்றாரு. அதுக்கு முன்னாடி நீங்க லட்சுமி நாராயணனா ஆகணும், இப்ப அதுக்காக பிரஜைகளை உருவாக்கணும் இல்லையா, அதுக்காக நல்ல விதத்துல சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். சரிங்க சிஸ்டர். இப்பதான் ஆயிடுது, டக்கு டக்குன்னு இறங்கி வந்து ஓடியோ போயிடுது எங்கேயோ. அதுதான் அது ஆத்மா உணர்வுல இருந்தோம் அப்படின்னா தான் பரமாத்மா நினைவு இருக்கும். ஆனா நமக்கு என்னன்னா சரீரம் இங்க கர்மாவும் இருக்குது இல்லையா, அதனால ஆமா கர்மா இருக்குது, மற்ற தேகதாரிகளுடைய சம்பந்தம் தொடர்பா வரணும், தெய்வீக குணங்களை தாரணை பண்ணணும்னு ஒரு கடமை இருக்குது நமக்கு. அப்ப இவங்க கிட்ட எப்படி பேசணும் ஏது பேசணும்னு சிந்திக்க வேண்டியது இருக்கும் இல்லையா. அப்ப சிந்திக்கும் போது தந்தை நினைவு இருக்கணும்னு அவசியம் இல்ல. தந்தை எந்த மாதிரி குணங்களை பேச சொல்லியிருக்காரு, எந்த மாதிரி வார்த்தைகளை பேச சொல்லியிருக்காரு, எந்த மாதிரி கர்மா செய்ய சொல்லியிருக்காரு, அதுக்கெல்லாம் கவனம் கொடுக்கணும் இல்லையா. அந்த தாரணைக்குள்ள சேவா ஆயிக்கும் நமக்கு. ஆமா, அந்த தாரணை செய்ய வேண்டிய இடத்துல தாரணை செய்யணும், யோகா செய்ய வேண்டிய இடத்துல யோகா செய்யணும். இந்த தாரணை முடிஞ்சு உங்க காரியம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து யோகத்துல போறதுக்கான முயற்சி செய்யணும். அதான் சிந்தனை செய்யறதுக்கிட்டே அது அந்த யோகத்துல இருக்க முடியுமா அப்படின்றது இல்ல, நழுவி போகத்தான் செய்யுது அப்படின்னு பாபாவே சொல்றேன். சரிங்க சிஸ்டர். பாபா சொல்றாருன்னு மறைச்சு வந்துடக்கூடாது பிரதர், அதுல ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கணும். அநேகருக்கு கற்றுத் தருவீர்களானால் உயர்ந்த பதவி பெறுவீர்கள், யார் நன்றாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் நல்ல பதவி பெறுவார்கள், கண்காட்சியில் எவ்வளவு பிரஜைகள் உருவாகிறார்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் லட்சக்கணக்கானவர்களுக்கு சேவை செய்வீர்கள், பிறகு தங்களின் நிலைப்பாடும் அது போல் இருக்க வேண்டும், கர்மாதீத்த நிலை ஆகிவிடும், பிறகு சரீரமே இருக்காது, இன்னும் போனால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், இப்போது யுத்தம் தீவிரமாக செல்லும், பிறகு ஏராளமானவர்கள் உங்களிடம் வந்து கொண்டே இருப்பார்கள், மகிமை அதிகரித்து கொண்டே போகும், கடைசியில் சன்னியாசிகளும் வருவார்கள், பாபாவை நினைவு செய்ய தொடங்குவார்கள், அவர்களுடைய பாட்டே முக்திதாமம் செல்வதற்கானது, ஞானத்துவோ பெற்றுக்கொள்ள மாட்டார்கள், உங்களுடைய செய்தி அனைத்து ஆத்மாக்களிடத்தும் சென்று சேர வேண்டும், செய்தித்தாள்கள் மூலம் அநேகர் கேட்பார்கள், எவ்வளவு கிராமங்கள் உள்ளன அனைவருக்கும் செய்தியை கொடுக்க வேண்டும், இறைவனின் தூதுவர்கள் நீங்கள் தான், தூய்மை இல்லாதவர்களை தூய்மையாக்குபவர் தந்தையை தவிர வேறு யாரும் கிடையாது, தர்ம ஸ்தாபகர்கள் யாரையாவது தூய்மையாக்குகிறார்கள் என்பதெல்லாம் கிடையாது, அவர்களின் தர்மமோ வளர்ச்சி பெறும், அவர்கள் திரும்பி செல்வதற்கான வழியை எப்படி சொல்வார்கள், அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் ஒருவர் தான். குழந்தைகள் நீங்கள் முடிய போது பிரதர், ஒரு 4-5 வரி படிச்சுட்டுமா சொல்றீங்களா? சொல்லிடலாம் சிஸ்டர். என்னன்னா அந்த விநாசம் ஏற்பட போது சன்னியாசிங்களா வந்து உங்களை தேடிதான் வருவாங்க, அவங்களுடைய பார்ட்டே முக்தி தாமம் போறதுக்கு தான் அப்படின்றத சொல்றாரு. மற்ற தர்ம பிதாக்கள் யார் வந்தாலுமே முக்தி தாமத்துக்கு போறதுக்கான வழி மட்டும்தான் எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க மூலமா யாருக்கும் சத்கதி கிடைக்காது, சத்கதி கொடுக்கக்கூடியவர் பரமாத்மா மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. அவங்க இங்க வராங்க அப்படின்னா அவங்களுடைய தர்மத்தை ஸ்தாபனை செய்து வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே தான் போகுது, ஆனா யாரும் முக்தி கலைச்சிட்டு போறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர், அதான் சொல்லியிருக்காரு. அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் ஒருவர் தான். குழந்தைகள் நீங்கள் இப்போது அவசியம் தூய்மையாக வேண்டும், அநேகர் தூய்மையாக இருப்பதில்லை, காமம் மகா சத்ரு இல்லையா, நல்ல நல்ல குழந்தைகள் கீழே விழுந்து விடுகின்றன, தீய பார்வையும் கூட காமத்தின் அம்சம்தான், இது பெரிய சைத்தான் ஆகும். பாபா சொல்கிறார், இதன் மீது வெற்றி கொள்வீர்களானால் உலகத்தை வென்றவராக ஆவீர்கள். அச்சா என்ன நிறைய இருக்கு பிரதர். காமத்தை வென்றுட்டீங்கன்னா உலகத்தையே வென்றுட்டீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்வையில காம விகாரத்தின் பார்வை இருந்துச்சுன்னா அதுதான் மிகப்பெரிய சைத்தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கணும். பார்வையில காமத்தின் பார்வை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது, அது சைத்தான் போன்றது, அது உங்களை கீழே விழ வச்சிடும். பலர் தூய்மையா இருக்காங்க, பலர் தூய்மையாவே இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க. அப்ப ஏன் இந்த தூய்மைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாரு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, தூய்மைதான் தாய் குணம் அப்படின்னு. தாய் இல்லாம சுகம் சாந்திங்கிற குழந்தைகள் வர முடியாது. ஏன்னா நீங்க தந்தை கிட்ட கேட்டதே என்ன, எங்களுக்கு சுகம் கொடுங்க சாந்தி கொடுங்கன்னா பக்தி மார்க்கத்துல கேட்டு வந்தீங்க, அதை கொடுக்கறதுக்கு தான் பாபா வந்திருக்காரு. சுகம் சாந்தி வேணும்னா முதல்ல தூய்மையை கடைபிடிங்க குழந்தைங்களா, அப்பதான் சுகம் சாந்தி கிடைக்கும்னு சொல்றாரு. அதுக்கு தான் இந்த காம விகாரத்துக்கு இவ்வளவு கவனம் கொடுக்கறாரு. அதான் காமத்தை வென்றுட்டீங்க உலகத்தையே வென்றுட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. உலக ராஜ்யமும் உங்க கையில வந்து இருந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். இனிமையிலும் இனிமையான
தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பிரதர், வேலை தொழில் முதலியவற்றை செய்தவாறே நினைவில் இருப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பாபாவுடன் கூடவே செல்வதற்கு மற்றும் தூய்மையான உலகின் எஜமானராவதற்கு அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும். தந்தையோட கூடவே சொல்லணும். உலகத்துக்கு எஜமானராகணும்னா தூய்மையா இருக்கணும். என்றாலும் நடந்தாலும் எங்கு சென்றாலும் தந்தை நினைவுல இருக்கணும். காரியங்கள் செய்துட்டு இருக்கும்போது தந்தை நினைவுல இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. செகண்ட் பாயிண்ட், உயர்ந்த பதவி பெறுவதற்கான உயர்ந்த பதவி பெறுவதற்காக அநேகருக்கு சேவை செய்ய வேண்டும். அநேகரை முன்னேற்ற வேண்டும். தூதுவராகி இந்த செய்தியை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். ஆமா சிஸ்டர், அந்த தூதுவராகி எல்லாருக்கும் செய்தியை கொண்டு சேர்க்கணும். அந்த நியூஸ் பேப்பரு, மீடியால, இப்ப யூடியூப் சேவை இதெல்லாம் செய்துட்டு இருக்கோம் இல்லையா, எல்லாருக்கும் கொண்டு போய் அந்த சேவை, அதாவது தந்தையின் அறிமுகத்தை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் மூலமா தான் அவங்க முக்தி தாமம் போக முடியும். சொர்க்கத்துக்கு வரவங்க 33 கோடி பேர் தான். அவங்க ஞானம் எடுப்பாங்க, மற்றவங்க எடுக்க மாட்டாங்க இல்லையா. 33 கோடி எங்க இருக்கு, 800 கோடி எங்க இருக்குதுன்னு பாருங்க. அப்ப எல்லாருக்கும் தந்தையின் அறிமுகம் கிடைக்கணும், எல்லாரும் முக்தி தாமம் போகணும் இல்லையா. அதுக்காக நீங்க நல்ல விதத்துல சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். 33 கோடி தேவி தேவதைகள் வந்து புருஷார்த்திகள் இப்ப செஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனா 850 கோடி ஆத்மா பேருக்கும் நம்ம ஆத்மா இறைவன் வந்திருக்காருன்னு தெரிஞ்ச பிறகுதான் டிராமா நிறைவாகும், முடிவடையும். விநாசம் அப்பதான் 850 கோடி பேரும் தெரிஞ்சுப்பாங்க. ஆமா, போக போக 1000 கோடி வந்தாலும் வரலாம், தெரியல. சொல்றீங்களா? இல்ல சிஸ்டர், அவ்வளவுதான். அப்பா வரதானம் கொடுத்திருக்காங்க. அன்பு என்ற மடியில் ஆத்மார்த்த சுகம் மற்றும் சர்வ சக்திகளின் அனுபவம் செய்யக்கூடிய யதார்த்த முயற்சியாளராகுக. முயற்சியாளர்களோ அவர்கள் ஒருபோதும் கடின உழைப்பு அல்லது களைப்பின் அனுபவம் செய்ய மாட்டார்கள். சதா அன்பில் மூழ்கி இருப்பார்கள். அவர்கள் சங்கல்பத்திலும் சமர்ப்பணமான காரணத்தினால் என்னை பாப்தாதா நடத்தி கொண்டிருக்கின்றார். கடின உழைப்பு என்ற பாதங்களினால் அல்ல, அன்பு என்ற அனுபவம் செய்வார்கள். அன்பு என்னன்னு யதார்த்தமான முயற்சியாளர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, களைப்பற்றவர்களா இருப்பாங்க. களைப்பின் அனுபவம் இருக்காது, உழைப்பின் அனுபவம் இருக்காது. சதா அந்த அன்பிலே மூழ்கி இருப்பாங்க. சங்கல்பத்துல கூட அவங்க தந்தை கிட்ட சமர்ப்பணமான காரணத்தினால எப்படி இருப்பாங்க, பாப்தாதா என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது உழைப்பு களைப்பு என்ற அந்த பாதங்களினால அல்ல, அன்புனால என்னை அப்பா நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, அடுத்து வாசிங்க சிஸ்டர். சங்கல்பத்துல கூட அவங்க வந்து எதையும் ரேஸ் பண்ணாம, அதை எழுப்பாம இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு களைப்புங்கிறதே கிடையாது. சங்கல்பத்துல களைப்படைய வைக்கிறது சிந்தனை சங்கல்பத்தை எழுப்புறது இல்ல, பாபா என் மூலமா செய்ய வச்சிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த சங்கல்பத்தை சமர்ப்பணம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூப்பர்ல அது. ஆமா, வீணான சங்கல்பத்துக்கு நான் சொல்றேன். வீணான சங்கல்பம் வந்ததுன்னா ஆத்மா டவுன் ஆயிடுது, எனர்ஜி போயிடுது, அப்ப களைப்பு வந்துடும். இங்க சுட்டி காட்டுறாரு அப்ப நமக்கு. கல்வி உழைப்பு என்ற பாதங்களினால் அல்ல, அன்பு என்ற அனுபவம் செய்வார்கள். அன்பு என்ற மடியில் நடந்து கொண்டு இருக்கின்றேன். அன்பு என்ற மடியில் அனைத்து பிராப்திகளின் அனுபவம் ஏற்படுகின்ற காரணத்தினால் அவர்கள் நடக்க மாட்டார்கள். ஆனால் சதா குஷியில் ஆத்மார்த்த சுகத்தில் சர்வ சக்திகளின் அனுபவத்தில் பறந்து கொண்டே இருப்பார்கள். அன்புனால நான் நடந்துகிட்டு இருக்கேன்னு இல்ல, சரியா? அதாவது என்ன சொன்னாரு, பறந்துகிட்டு இருக்கேன், என்னமோ 3 இது சொன்னாரு. சர்வ சக்திகளால் பறக்கிறேன், ஆத்மார்த்த சுகத்தில் சர்வ சக்திகளின் அனுபவத்தில். ஆத்மார்த்த சுகம் சர்வ சக்திகளின் அனுபவம். ஆமா, நான் நடக்கல, இதுல மூலமா பறந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அத மாதிரி அனுபவம் செய்வீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சங்கல்பத்தை கூட தந்தைகிட்ட சமர்ப்பணம் செய்திருந்தா அதுக்கு முக்கியத்துவம். அதாவது அன்புனால நான் நடந்துட்டு இருக்கேன், பாப்தாதா என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த குசியில பறந்துகிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஸ்டர். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நடந்துகிட்டு இருக்கிறது எப்படி இருக்கும், நடந்துகிட்டே இருக்கும்போது அப்படி திடீர்னு பறந்து போறது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். வந்து மேல ரேஸ் ஆகும்போது கீழே அப்படியே முதல்ல கிரவுண்ட் ரவுண்ட் அடிக்கும். கிரவுண்ட்ல கொஞ்சம் தூரம் போகும், ரவுண்ட் அடிக்காது. கிரவுண்ட்ல அப்படியே அந்த நடைபெறல போகும். போயிட்டே இருந்து கொஞ்சம் அப்படி ரேஸ் ஆகி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். அது வேகமும் பறக்கும். அதுதான் அது வந்து அப்ப ஸ்பீடா பறக்கும். அது நல்லா இருக்கும். அதை இங்க கம்பேர் பண்றாரு அப்பா. அதை நம்ம கம்பேர் பண்ணி பாத்துக்கணும்.
அப்போஸ்தலன் சொல்றாங்க, நம்பிக்கை என்ற அஸ்திவாரம் உறுதியாக இருந்தால் சிரேஷ்ட வாழ்க்கையின் அனுபவம் தானாக ஏற்படும். ஆமா, நம்பிக்கைங்கிற அஸ்திவாரம் உறுதியாக இருந்துச்சுன்னா சிரேஷ்ட வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கையின் அனுபவம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதான் 4 நித்திய புத்தி இருக்குது இல்லையா, ஆத்மா, பரமாத்மா, டிராமா, பரிவாரம். இந்த 4 பில்லர்ஸ் போல இதுதான் அஸ்திவாரம், பேஸ்மெண்ட். இதன் மீது முழுமையான நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த உயர்ந்த வாழ்க்கைங்கிறது அனுபவம் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆத்மா, பரமாத்மா, டிராமா இது எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பா திருப்திப்படுத்தினாலும் பரிவாரத்தை திருப்திப்படுத்துறதுங்கிறது கொஞ்சம் நமக்கு டைம் தான் எடுக்கும். நீங்க டிராமா பாயிண்ட துணைக்கு வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அந்த பரிவாரத்துல பாஸ் பண்ணிடலாம். அவங்களும் யாரு, பரமாத்மாவுடைய குழந்தைகள் அப்படிங்கிற நினைவோட இருக்கணும். சம்ஸ்கார மோதல் வருது அப்படின்னா சம்ஸ்காரம் மிலன் பண்றதுக்கான பயிற்சி செய்யுங்க. அதான் குணங்களின் தாரணை இருக்குது இல்லையா, சக்திகளின் தாரணை இருக்கு இல்லையா. யார் பயன்படுத்துறாங்களோ அவங்க லட்சுமி நாராயணனா வந்துருவாங்க. யாரு பயன்படுத்தலையோ, யார் சண்டையிட்டு இருக்காங்களோ அவங்க தாசு தாசியரா போவாங்க. அவ்வளவுதான் விஷயம். நல்ல நினைவு பயிற்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பா செய்வீங்க அப்படின்றதுக்கு தான் கொடுத்திருக்காரு. பரிவாரம் இல்லாம முயற்சி செய்ய முடியாது இல்லையா நம்மளால. யாராவது நம்ம கிட்ட அசுர குணங்களை காட்டினா தான் நம்மளுடைய தெய்வீக குணங்களை நம்ம காட்ட முடியும். நம்ம கிட்ட தாரணையா இருக்குன்னே தெரியும். அவங்க அசுர குணங்களே காட்டல அப்படின்னா எப்படி நமக்குள்ள தெய்வீக குணங்கள் தாரணையா இருக்குதா இல்லையான்னு தெரியும். உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் வச்சு தானே பாஸ் ஆ ஃபெயிலான்னு சொல்ல முடியும். டெஸ்ட் பேப்பரே இல்லாம நான் எப்படி பாஸ் ஆ ஃபெயிலான்னு சொல்ல முடியும். உங்களுக்கு பரிச்சையே கிடையாதுப்பா, எல்லாரும் பாஸ்ன்ற மாதிரி இந்த கொரோனால போட்டாங்களே அந்த மாதிரி போட்டுருவோமா? அப்படி போட்ட எல்லாம் லட்சுமி நாராயணன் ஆயிடுவீங்க இல்லையா. அப்புறம் எப்படி ராஜ்யம் ஸ்தாபனை ஆகும்? சரி, இத்தனை விஷயம் இருக்குது சிஸ்டர். சரி, ஓகே, வாசிக்கலாம். அவ்யக்த சம்கை, ஏகாந்த வாசி ஆகுங்கள். ஏக்தா ஒற்றுமை மற்றும் ஏகாக்கிரதா ஒருநிலைப்படுத்தல். ஏகாந்த வாசி ஆகுங்கள், ஏக்தா ஏகாக்கிரதா. ஏக்தான்னா ஒற்றுமை, ஏகாக்கிரதான் ஒருநிலைப்படுத்தலை கொண்டு வாருங்கள். வேற்றுமையில் ஒற்றுமை என்பது நடைமுறையில் அநேக தேசங்கள், அநேக மொழிகள், அநேக உருவங்கள் இருந்தாலும் அனைவரின் உள்ளத்திலும் ஒற்றுமை இருக்கிறது அல்லவா? ஏனெனில் உள்ளத்தில் ஒரு தந்தை இருக்கின்றார். ஒரு ஸ்ரீமத் படி நடக்கக்கூடியவர்கள். அநேக மொழிகள் இருந்தாலும் கூட மனதின் பாடல், மனதின் மொழி ஒன்றுதான். ஆமா, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பல மொழிகள் இருக்குது, கலாச்சாரம் வேற மாதிரி இருக்குது, அப்புறம் உருவம் கூட வேற மாதிரியா இருக்க, கருப்பா இருக்காங்க, வெள்ளையா இருக்காங்க, அதெல்லாம் இருக்குது இல்லையா. தேசம் கூட வேற வேற தேசமா இருக்குது அப்படின்னு இருக்கு இல்லையா. எல்லாமே வேற்றுமையா இருந்தாலும் ஒற்றுமையா எப்படி இருக்கீங்க? ஒரே தந்தை உள்ளத்துல இருக்காரு, ஒரே தந்தையின் வழிப்படி நடக்கிறீங்க. அந்த மனதின் பாடல் கூட எப்படிப்பட்டதா இருக்குது? ஒரே அந்த தந்தையின் பாடலாவே இருக்குது இல்லையா. தந்தையினுடைய நினைவு அந்த விஷயம் இருக்குது இல்லையா. மொழி வித்தியாசமா இருந்தாலும் மனதின் மொழி ஒரே போல இருக்கு இல்லையா. மனதின் சங்கல்பம் கூட எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு இல்லையா. அதன் காரணத்தினால்தான் வேற்றுமையில ஒற்றுமையுடையவர்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உள்ளத்தில் ஒரு தந்தை இருக்கிறார், ஒரு ஸ்ரீமத் படி நடக்கக்கூடியவர்கள். அனைத்து மொழிகள் இருந்தாலும் கூட மனதின் பாடல், மனதின் மொழி ஒன்றுதான். நம்ம வைக்கக்கூடிய சங்கல்பத்தின் மொழி, தந்தைங்கிற அந்த அன்பு, அதை கூட வச்சுக்கலாம். அந்த மொழி ஒண்ணு போல இருக்குது. அதான் ஒற்றுமை, வேற்றுமையில் ஒற்றுமைன்றாரு. ஓகே பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். பாபாக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.